நம்ம பல நேரத்தில் எப்போ தெரியுமா நமக்கு விசுவாசம் வரும்? லாசருக்கு வீட்டில் வந்தால் நமக்கு விசுவாசம் வரும். லாசருக்கு கல்லறையிலிருந்து வெளியே எடுத்தவர் என்னையும் வெளியே எடுப்பார், அதில் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். நம்ம விசுவாசிக்க வேண்டியது தண்ணியை ரசமாக மாற்றினார் என்பதை விட எனக்காக மரித்தவர் உயிரோடு கூட எழும்பினார். அந்த பார்த்து தான் உண்மையாக நம்ம விசுவாசிக்க வேண்டியது. இன்னும் உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்போஸ்தலர்கள் மிகவும் உபத்திரவப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு நல்லவர் என்று பிரசங்கம் பண்ணினதினால் அல்ல, இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று பிரசங்கம் பண்ணினதினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவோட உயிர் தழுதலை பிரசங்கம் பண்ணினதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டாக்கினது. சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அத்தனை மேடைகளிலேயும் நின்று முழங்கணும். என்ன முழங்கணும்? இயேசு உயிரோடு கூட எழும்பி வந்தார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அதுதான் பயங்கரமான செய்தி. சாத்தான் வெறுப்பிக்கிற ஒரு செய்தி அதுதான். நாங்கள் மரித்தவரை பிரசங்கிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறவரை பிரசங்கிக்கிறோம். சபைக்கு இயேசு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? மரித்தேனா? எஸ், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை.